எல்லாரையும் தன்னுடைய தம்பி பையன் அப்படின்னு அடக்கி அங்கேருந்து செக்ஷுவல் ரூட்டுக்கு இழுப்பாங்க. ஆங்கர் மணிமேகலை குக் வித் கோமாளியில் என்னால் ஆங்கரிங் பண்ண முடியல. பிரியங்காவோட தலையீடு அதிகமாக இருக்குது. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். குக் வித் கோமாளிலேருந்து நான் வெளியில் போகிறேன் அப்படின்றது போல சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. இந்த நிலையில் சிங்கர் சுசித்ரா அந்த டாக்ஸிக்கான இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டு ரொம்ப போல்டாக வெளியில் சொல்லியிருக்கிற மணிமேகலை, நான் வந்து உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பிரியங்கா எப்படியாப்பட்ட பொம்பளை அப்படின்னா அது வந்துட்டு என்னுடைய அண்ணன் பையனை தான் கல்யாணம் பண்ணியிருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அது எப்படியாப்பட்ட பொம்பளை அப்படிங்கிறது. அவன் ரொம்பவே பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பையன். அந்த பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருச்சு அப்படின்றது போல சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் சிங்கர் சுசித்ரா இன்னொரு வீடியோவில் இது வரைக்கும் ஒரு ஹேட்டர் கூட இல்லாத மணிமேகலையை பிரியங்கா ஏன் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரியங்கா வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க வந்துட்டு குயின் மதர் நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க சர்க்கிளில் இருக்கிற ஆண்களை பையன் தம்பி இந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா செக்ஷுவல் ரூட்டுக்கு இழுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆல்ஃபர்ட் ஹிச்காக்கோட சைக்கோ படத்தில் வர மதர் பேட் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து சன் இன் அ வீல் சேர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா ஆண்களும் வந்துட்டு தனக்கு கீழே அடிமைப்படுத்தி இருக்கணும் அப்படின்றது போல நினைப்பாங்க. ஈவன் அவங்க அப்பாவே இருந்தால் கூட அவங்க வந்துட்டு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பக்கம் ஆசையும் இருக்கும், இன்னொரு பக்கமும் கொடுமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. உலகத்தையே இவங்க வந்து இந்த மாதிரி மாற்றிடுவாங்க அப்படின்றது போல சிங்கர் சுசித்ரா சொல்லியிருக்காங்க.